இன்றைக்கி காலையில் ஏஞ்சோடனே டே நார்மலாக தான் போச்சு. எங்கள் அக்காகிட்ட போயிட்டு நான் கேட்டேன், வாக்கா எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு. எங்கள் அக்கா அதெல்லாம் முடியாது, கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, எங்கள் அக்கா சொன்னாங்க, கீழே என் பைக் நிற்கிது, ரொம்ப நாளாக எங்கள் அக்கா வண்டி அதே இடத்துல கிடக்குது, அதை தொடச்சிட்டு முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. நம்மள்ட்டே சேலஞ்சா, வாங்க ஒரு கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு வண்டி நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரும் இது 2த்தையும் போயிட்டு மெக்கானிக் ஷாப்பில் போனால் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் தருவாங்க. 2 ஊற்றி ஜாயின் பண்ணி விட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். நான் நேற்றியே இந்த ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஒயர் லூஸாக இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் கேட்கலாம், பேட்ரி இருக்குல்லப்பா, பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. பேட்டரியில் சார்ஜ் இல்லைனா எப்படி உங்களுக்கு செக் பண்ணுன்னு சொல்ல, ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, 2 சைடும் சீவிக்கோங்க. சீவிட்டு இந்த மாதிரி பேட்டரி மேலே அந்த 2 ஒயரை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் வரதுனால பேட்டரி சுத்தமாக சார்ஜர் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்தபடி அப்படியே வச்சுட்டு எங்கள் பெரியப்பா போண்டா வாங்கிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட மேலே போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அக்காகிட்ட சொன்னேன், அக்கா வண்டியெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு ஒயர் கனெக்ஷன் தாங்கக்கா லூஸாக இருக்குது, அதை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அடாப்டர் கொடுப்பாங்க, அதை மாட்டிட்டாங்க வண்டி நல்லா ஓடும்க்கா. வண்டியெல்லாம் தொடச்சிருக்கேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு என்னடா வேணும்னு கேட்டாங்க. அக்கா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.